ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக துபாய் வைரல் பராட்டா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கனும் நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு காட்டிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 பராட்டா செய்கிற அளவுக்கு தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதில் சரியாக 250 கிராம், அதாவது 2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டோ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிடலாம், அதாவது ஆப்ப சோடா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொட்டிக்கு நீட் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொட்டிக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீங்கள் இதை நீட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா இழுப்படுறது மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இதுக்கு மேலே ஆட் பண்ணி இது இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு வைக்கிறேன். இதில் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முதல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறதுக்கு முதல் நான் வேறையாக இந்த பவுலில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி கறி கொச்சிக்காய் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொத்தமல்லி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுறேன். நாங்கள் இந்த சிக்கனில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுக்கணும். இந்த ப்ரெட்டை நாங்கள் இப்போதான் ஆட் பண்ணலை, வேறையா மிக்ஸி ஜாரில் இந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு தான் அந்த ப்ரெட்டையும் ஆட் பண்ணி அரைக்கணும். இந்த சிக்கனை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா அரைப்பட்டு வரணும். இங்கால வேறையாக 1 எக்கு நான் எடுத்துக்கிறேன். 1 எக் எங்களுக்கு தேவைப்படாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 1/2 எக்கை சிக்கன் ஆட் பண்ணி அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸை இதில் சின்ன துண்டாக பிச்சு போட்டுட்டு அரைச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த சிக்கன்லேயே போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேறையாக மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஸ்லைஸ் ப்ரெட்டை மட்டும் நல்லா அரைச்சிட்டு இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காகினால் தான் எங்களுக்கு இதில் ஷேப் பிடிச்சிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது திக்காகாமைக்கு நீங்கள் உடனே பிடிச்சினா உங்களுக்கு கையில் கூடுதலாக ஒட்டும். எங்களால் ஏற்கனவே நீட் பண்ணி வச்சுருந்த இந்த டோ 20 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ இதில் நாங்கள் எப்படி பராட்டா செய்கிறேன்னு பார்ப்போம். இது இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டு நல்ல ஷேப்பாக இதை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதில் சரியாக 5 டோ நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இன்றைய கொஞ்சம் தடுமல் ஆகிட்டுது, அதை சுட்டித்தான். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். பேர்கர் பன் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணுமா அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 டோவையும் ஒரே அளவுக்கு பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பவுல்ஸ்லேயும் இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு 30 மினிட்ஸுக்கு இதையும் கொஞ்சம் ஊற வச்சு எடுக்கணும் ஆயிலில். அப்போ தான் இது கொஞ்சம் இன்னும் இழுப்பட்டு வரும். இந்த பிளேட்டுக்கு மேலே வேறு ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே தான் இந்த டோவை வச்சுட்டு இது ஒரு 30 மினிட்ஸுக்கு இதை அப்படியே கவர் பண்ணி வைக்கணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுது. இந்த டோ கொஞ்சம் நல்லா ஆயிலில் ஊறி வந்திக்குது. இப்போ இதை தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி
கட்டாயம் வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினால்தான் உங்களுக்கு இந்த பராட்டாவில் வந்து நல்ல லேயர் வரும். ஃபஸ்ட்டுக்கு இதை இந்த மாதிரி நல்லா புக் ஷேப்புக்கு தட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு ஆயிலை நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் கூடுதலாக ப்ரெஷ் பண்ணினால்தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமைக்கு லேயர் நல்லா பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன லேயர்ஸ் வரதுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி 2 சைடையும் வந்து நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துட்டு வந்து இதை சுற்றணும். பராட்டாவில் நல்ல லேயர் வரதுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணினால்தான் பராட்டாவில் நல்லா அழகாக லேயர் வரும். இப்போ லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டு 2 சைடும் சுற்றி விடணும். இப்போ இதில் ஒன்றை வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இதையும் வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினால்தான் இந்த லேயர் வந்து இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும் அழகாக. தேர்ட்டி மினிட்ஸுக்கு இது நல்லா ஊறி வந்திக்குது. இப்போ இதை நாங்கள் தட்டி எடுத்துக்கணும். இதை தட்டக்குள்ளைக்கும் வந்து நீங்கள் மிச்சம் வந்து மெல்லிசாக தட்டணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக தான் தட்டணும். அப்போ தான் இது 2 சைடும் கட் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே போட்டு ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் எட் பண்ணணும், சும்மா சுட்டு எடுக்கிற மாதிரி இல்லை. ஆயில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சால்தான் இந்த பராட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இது நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறமா மற்ற சைடும் இதை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஃப்ரை ஆகின மாதிரி எடுங்க. அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக வரும். ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பராட்டாவில் வந்து நல்லா லேயரும் வந்திக்குது. இப்போ இதை நாங்கள் லாஸ்ட்டுக்கு தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அடுத்தது சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த பட்டி தட்டுறது வந்து நான் 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட கையிலையும் நல்ல ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க. அப்போ தான் ஒட்டாமைக்கு வரும். இந்த மாதிரி மூடியில் ஷேப் வச்சு தட்டி எடுத்துக்கோ. மேலும் உங்களுக்கு மூடியில் ஷேப் வச்சு தட்டுறே கஷ்டமாக இருந்ததுனால இந்த மாதிரி நார்மலாக கையாலே உங்களுக்கு தட்டி எடுத்துக்கோ. மேலும் நீங்கள் கையிலையும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது கையிலையும் ஒட்டாமைக்கு வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. இது அப்படியே வேறையாக எடுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சோஸும் டொமேட்டோ சோஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு மயோனஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பராட்டாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து சோஸ் வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கனையும் இதுக்கு மேலே வைக்கிறேன். சிக்கனுக்கு மேலே வந்து டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறேன். இது கூட வந்து சலாடிலையும் வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சோஸும் எட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சலாடிலையும் வைக்கிறேன். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மற்ற சைடுக்கும் பராட்டாவில் கொஞ்சம் சோஸ் எட் பண்ணிவிட்டு இது அப்படியே இதுக்கு மேலே வைக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும், நல்ல பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நீங்கள் செய்கிறதுமே ஈஸி தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டாக வரும். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபீஸும் கொடுத்திக்கிறேன், லிங்க்கை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.